வான் மண்டலத்தில் நான்காவதாக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. தாய்ப்பாசம் அதிகம் உடையவங்க, குடும்பத்தின் மீது அதீத பற்று உடையவங்க, குழந்தைகள் மீது ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க, ரொம்ப பலசாலிகளாகவும் இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலிகளாகவும் இருப்பாங்க, கூர்மையான அறிவுடையவங்களாக இவங்க இருப்பாங்க. கலையில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். இது ஒரு நீர் ராசி என்பதனால அதிக நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு நண்பர்கள் அதிகம். பெரும்பாலும் இவங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரையோரமோ ஒரு கடற்கரையோரமோ அல்லது ஒரு பம்ப் செட்டுக்கு பக்கத்துலையாவது உங்களுடைய வீடு அமைந்திருக்கும். அந்த பக்கம் இருந்து தான் உங்களுடைய நண்பர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். இரவில் பலமுள்ள ஒரு ராசி. ஏன்னா சந்திரன் இரவு நேரங்களில் வரும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் செய்யக்கூடிய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதை வெற்றி பெறணும், முன்னேற்றமாக கொண்டுட்டு போகணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறவங்க, மற்றவங்க கிட்டேயும் அந்த நாணயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஒரு வியாபாரமே செய்கிறாங்கன்னா கூட அது கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. அதே இடத்துல அந்த கணமே அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு வேறு ஏதாவது வேலையை செய்யக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரம் எழுதணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசியை அரசனை போல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க வேலைக்கே முயற்சி பண்ணிங்கன்னா கூட அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க இந்த கடகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த அன்பர்களில் யார் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வருகின்ற நாட்களில் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். காங்கயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலுக்கு போய் ஒரு முறை முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வெற்றிவேல் முருகனை வழிபடுறதன் மூலிமா நல்ல மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், ரணருணர் ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார், அவரும் வக்கரகமாகி இருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சஞ்சாரம் கொஞ்சம் அலைச்சலை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும். எதிர்பாராமல் திடீர்னு செலவுகள் வரும். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசித்து ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது. மனம் பார்த்திங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அமைதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மன அமைதியாக இல்லாதனால இந்த மாதிரி
இந்த மாதிரி சின்ன சின்ன சுச்சுவேஷன்லாம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால சின்ன சின்ன மன கஷ்டம் வர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் கூட உங்களுடைய டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்து வைங்க, இந்த மாதிரி பொருள்களை இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் அவங்க எல்லாமே உல்டாவாக ஆப்போசிட்டாக செய்வாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் நினைக்கிறத அவங்ககிட்ட சொல்லாமல், அவங்க நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லாமல் இருந்து ஒரு முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். அதனால் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் நடந்துக்குவாங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் கிரக அமைப்பு இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக ஒரு சிலர்லாம் கூட்டாளர்களை சேர்த்தும் போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துட்டு மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது அன்பாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சில் இனிமை இருக்கட்டும். அதே நேரத்தில் சரக்குகள் எங்கேயாவது வெளியில் ஏற்றி இறக்கும்போது கரெக்டாக அனுப்புகிறீங்களா, பாதுகாப்பாக போகுதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க. இல்லை அப்படின்னா பொருள் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது பொருள் உடஞ்சி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அலுவலக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று அலைச்சல் அதிகமாகும், வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகும். மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை எதுவும் பேச வேண்டாம். அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப ரகசியங்களாகட்டும், தொழில் ரகசியமாகட்டும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கடகராசி பெண்கள் பெண் நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. குடும்ப உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அக்கம் பக்க உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரியே சில வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக போங்க. வீண் வாக்குவாதம் பெரிய பிரச்சனையாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கவங்க எந்த வேலையில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு இறங்குறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கூடுதல் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு சிறப்பான நபர், ஒரு திறமையான நபர் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரரால் ஏதாவது மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கருத்து வேறுபாடெலாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வெளியில் பயணம் போகும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை நம்பி வீண் விமர்சனங்கள் வரலாம். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருகின்ற வாரத்தில் சரியாகும். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சக மாணவர்களால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பாடங்களை படிக்கும்போது கூட நாளைக்குன்னு ஒத்தி வைக்கிறத குறைச்சிட்டு
அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. எந்த காரியெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் வெற்றியாக அமையும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு இருக்கீங்க அப்படின்னா மனம் தெளிவுபடுறதுக்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மனம் தெளிவாகிறதுக்கு உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ அல்லது உங்களுடைய தாய்கிட்டயோ வந்து அதை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அனைவரிடமே கொஞ்சம் அனுசரணையாக இருப்பீங்க. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.